அவங்க மரியாதை குடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு பாத்திமா, சிஸ்ன்னு நம்ம சொல்லணும்? பாத்திமா. தட்ஸ் இட். பாத்திமா, பாத்தீங்களா? நான் நான் வந்து சண்டை போட நான் வந்து சண்டை போட என்ன ஃபேக் ஐடி சொல்றேன். அப்புறம் டைம் அவுட் போடுறேன். இப்ப டைம் நீ அவுட் போடுறேன். மட்டும் பேசுறது கரெக்ட்டா உனக்கு? அதான் பாருங்க ப்ரோ. ஃபாத்திமா நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. தயவு செய்து என் லைவ்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், ப்ரோ கிட்டலாம் இப்படி பேசாதீங்க. நீங்க போய் உங்க லைவ்ல இப்படி பேசுவீங்களா? உங்க லைவ்ல உங்க எவ்வளவு சேனலுக்கு பேசுவீங்க? வரவங்க கிட்ட உங்க சேனல்ல அவனே, இவனே வரவங்க அப்படியே போடுறி, போடி, அப்படி போ. தேவையில்ல பாச்சா, பூச்சா சொல்றீங்கல்ல. இப்போ இங்க வந்து மட்டும் என்னத்துக்கு பேசுறீங்க? உங்க சேனல்ல நாங்க அப்படி இருக்கிறவங்க பேச எப்படி மாட்டோம் திட்டுவீங்களா? தைரியமா? இருங்க உங்க சேனல்ல இருக்கிறவங்கள எப்படி நீங்க திட்டுவீங்களா? மூடு நீ வாய மூடு. அது மூடுங்கிறீங்க. அப்படிலாம் பேசுவீங்களா? நாங்க வந்து உங்க சேனல்ல அப்படி பேசினா நீங்க விட்டுருவீங்களா? எதுக்கு இப்படி பேசுறீங்க? சொல்லுங்க. ஸ்பா ப்ரோ இங்கேயே சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ப்ரோ மியூசிக் போட்டுட்டு இருக்கிறீங்க? கரெக்ட்டா சொல்றீங்கக்கா. ம். ஆமா. இப்போ எங்க அதுதான் சேனல்ல சொல்றேன். இருக்கிறவங்கள வந்து மரியாதை இல்லாம பேசினா, அப்போ எங்களுக்கு கோவம் வரும்ல. உங்களுக்கு எதுக்கு நாங்க சிஸ்ன்னு மரியாதை குடுக்கணும். சோ பாத்திமா, ஜஸ்ட் கால் பாத்திமா. அதுக்கும் மேல பேசினாங்கன்னா, அதுவும் கிடையாது. போடி வெளிய அவ்வளோதான். ஆமா மூடுன்னு தானே அமீன் ப்ரோ? பேசாதீங்க. தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க கிளம்புங்க இல்லைனா என் லைவுக்கு நீங்க வர வேண்டாம். கிளம்புங்க. தேவை. உங்க லைவ்ல இருந்து யாரும் என் லைவுக்கும் வர வேண்டாம். நாங்களும் வரல. உங்க சேனல் பக்கமே வரல. இப்படிலாம் பேசாதீங்க. சாரி கேட்டீங்க. எதுக்கு சிஸ்டர் சாரின்னு நான் நல்லா தானே கேட்டுட்டு இருந்தோம். நீங்க எப்படி பேசுறீங்க? ஓகே அமீன் ப்ரோ. ஃபீல்லாம் பண்ணல. இல்ல 2, 3 டேஸா அவங்க லைவ்ல இருந்து இந்த ரிக்கி ஷாமு, இவங்கலாம் வந்து நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. அமீன் ப்ரோ. இங்க வந்து இங்க இருக்கிற ஆளுங்களையும் குழப்பம் பண்ணி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2, 3 நாளாவே தொடர்ந்து இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சேனல் ரன் பண்ணணும்னா, அவங்க எப்படியோ ரன் பண்ணிட்டு போகட்டும். எங்க சேனல்ல வந்து ஏன் அவங்க குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதுதான் இப்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். அந்த ரிக்கி ஷாம் தெரியும்ல உங்களுக்கு? அவன்தான். கீதா சிஸ்டர் இருக்கீங்களா? போயிட்டாங்களா? அப்படியா? ஆமா ப்ரோ. ஆமா அவங்களே தான். அது வேற ரிக்கி ஃபேக் ஷாம்னு ஐடியாட்டம் வருது. இருக்கான்ல. எங்களுக்கு தெரிஞ்ச ஐடி என்ன மாரி வந்துட்டு டாபிக்ன்றீங்க? உனக்கு இருக்கிற வாய் தான் எங்களுக்கும் இருக்கும். ஏதாவது பேசுனேன், அதையே திருப்பி உன்ன கேட்பேன். ராம் விஜயன் ப்ரோ வாங்க. இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, மொபைல் யூஸ் பண்றது நல்லதா? அப்படின்னு கேட்டிருந்தோம். நல்லதா, கெட்டதா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தோம். சொல்லுங்க. ஆமா. மொபைல் யூஸ் மொ அ சாப்பிட்டீங்களா? மொபைல் மொபைல் பயன்பாடு சரி, அறிவை கிளம்பிரும். வளர்க்கிறதா? இல்லை அழிக்கிறதா? அப்ப அந்த அறிவை வளர்க்கறதுக்கு ஏதாவது டிப்ஸ் 10 குடுங்க. மினிட்ஸ் கிளம்பிரும். முத்து மாமா என்ன விட்டு போகாதே. குட் ஆஃப்டர்நூன் முத்து மாமா. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க அங்கே இருந்தாவது குட் ஆஃப்டர்நூன். கேக்கும். உங்க வாய்ஸ் நல்லா கேக்கும் இங்க. நீங்க அங்க இருந்து பேசினாலும். நான் வைக்கிறேன் போய் bro. அங்க நல்லது பேசுனா இங்கே ஹாய் நில்லுங்க. முத்து மாமா. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். அப்படின்னாரு. ஹாய். குட் ஆஃப்டர்நூன். பேக் குட் ஆஃப்டர்நூன் முத்து மாமா. கேமரால இருக்கிறாங்க. சரியா போச்சு போங்க. நான் அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். போன் பிசினஸா? நல்லா இருந்தா பரவாயில்ல சொல்லுங்க. யாருக்கும் பிடிக்காது மேடம். டோன்ட் வரி மூவ் ஆன். ஆமா தினேஷ் பாபு ஆமா, ப்ரோ. ஆமா. நான் போய் அங்க நான் நல்லது போய் அங்க பேசுவேன். நல்லது உடனே பேசுறேன். ஃபைட்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படியா? ஒழுங்கா கண்ணியமா பேசுங்க சிஸ். நானே உங்க சேனலை பார்த்திருக்கேன். விடாவடியா பேசாதீங்க. ஆமா. இருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். அதெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சா எவனும் இருக்க மாட்டான். அப்படியா? அவங்க அவங்க சேனல்ல ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சண்டை அவ்வளவுதான். கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓன் நான் பிசினஸ் பார்த்திருக்கேன். வேற என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்க? சொல்லுங்க. போன் பிசினஸ் இல்லையா? அப்புறம் அந்த டாபிக் தான் சொல்றீங்க. இருங்க எடுத்துட்டு போறேன். சரி சிஸ் டைம் ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாம். எனக்கு அலாரம் வந்துச்சு. அலாம் வந்த துணை நீ வந்த போன் பிசினஸ் இல்ல. அப்புறம் என்ன ராம் விஜயன் ப்ரோ சொல்லுங்க. சுமி சிஸ் வந்தோடனே நான் கிளம்புறேன். லைவ்